தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்கு கூடுதல் உறுப்பினர் நியமிக்க கோரி ஆணைய தலைவர் கடிதம் அனுப்பி 22 மாதங்களாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது குறித்து அதிருப்தி தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமாக நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளர் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தான் பிறப்பித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் மாவட்ட மற்றும் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள்ல சுருக்கெழுத்தர், தட்டச்சர், உதவியாளர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக வெளியான செய்தியினுடைய அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எடுக்கப்பட்ட இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றத்துக்கு உதவியாக நியமிக்கப்பட்டிருந்த வழக்கறிஞர் தாக்கல் செய்த அறிக்கையில மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு கூடுதல் உறுப்பினர்கள் நியமிப்பது, உத்தரவுகளை அமல்படுத்துவதற்கான நடைமுறை இல்லாதது, சுருக்கெழுத்தர் காலியிடங்கள், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்து அரசின் கருத்தை பெற்று மனு தாக்கல் செய்வதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்கு கூடுதல் உறுப்பினர் நியமிக்க கோரி ஆணையத்தினுடைய தலைவர் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் 22 மாதங்களாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நிதி நெருக்கடி காரணமாக கூடுதல் உறுப்பினர் நியமிக்க கோரிய கோரிக்கையை பரிசீலிக்க முடியாது என ஆணைய தலைவருக்கு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் பதில் அனுப்பியுள்ளதை குறிப்பிட்ட நீதிபதிகள் இது அரசினுடைய அக்கறையின்மையை காட்டுகிறது என கூறி இது சம்பந்தமாக பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். லட்சுமி.